ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். அடுப்பில் தண்ணி ஒன்று வச்சுட்டு அது கொஞ்சமாக பாயில் ஆகி வரப்போக்கில் கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணினா கார்ன்ஃப்ளவரில் இருக்கிற சின்ன பூச்சிகள் இருந்தால் அது செத்துடும். அதனால தான் கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கிறேன். அதுக்கு பிறகு இது மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் கடலை மாவு. நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதுக்கு பிறகு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் தேவைன்னா ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சில்லி பவுடர், நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணேன், கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கொண்டு தண்ணி போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் நல்லா போட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour போல் வச்சா போதும். அதுக்கு பிறகு அதை ஃப்ரை பண்ணி எடுங்க. டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸியாக குயிக்காக எங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் ஃப்ரை ரெடி. இதே மாதிரி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்டியாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.